வணக்கம்ண்ணே. வணக்கம். பிசி எம்பிசி மக்கள் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அனைத்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சார்பாக நீதிபதி KN பாஷா தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணவ கொலைகளுக்கான தடுப்பு ஆணை அதுல உங்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணீங்க. முதற்கட்டமா இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கண்ணே. எதுக்காக இந்த அறிக்கையை நீங்க தாக்கல் பண்ணீங்க? அனைவருக்கும் வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நலன் விரும்பாத ஒரு சில அமைப்புகள் இருக்கிறது. அவங்க அழுத்தத்தால திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆணையத்தை அமைச்சாரு. தற்போதும் அந்த மக்கள் விரும்பாத அந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்காங்க. சீக்கிரம் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஆணையத்துடைய தலைவர் நீதியரசர் திரு பாஷா அவர்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தோம். நான் எங்களுடைய ஒப்பீனியன் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒப்பீனியன் கொண்டு வாங்க, நாங்க அதுதான் எதிர்பார்த்து இருக்கோம்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டியா கேட்டாங்க. இரவு பகல் தூங்காமல் கிட்டத்தட்ட 507 பக்கத்துல அறிக்கை உண்டு, பொதுவான அறிக்கை. பிசி எம்பிசி இந்த மக்களுடைய வாழ்வியல், இந்த பெண் பிள்ளைகளுடைய என்ன நோக்கத்துக்கு நாங்க வளர்க்கிறோம், எப்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுது, இதையெல்லாம் ஒரு அறிக்கையா 507 பக்கத்துல கொண்டு போய் தாக்கல் செஞ்சோம். அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நீதிபதி அவர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாரு எங்களுக்கு. எக்ஸாம்பிளா அதை எப்படின்னா ஒரு சில வரிகளை படிச்சுட்டு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு, நிறைய விஷயங்கள் பொதுவா நீங்க தயார் பண்ணிருக்கீங்க, அதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அதாவது நீங்க உங்களுடைய நிலைப்பாடுங்கிறது ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது அதை இயற்றுவதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்துல எதனால போய் கருத்துக்களை நீங்க சொல்றீங்க? அதை நீங்க எதிர்த்திருக்க தானே செய்யணும், அந்த ஆணையத்தை எதிர்த்திருக்க தானே செய்யணும். அதாவது என்னன்னா சட்டம் இயற்றக்கூடாது என்பதுல நாங்க எதிர்ப்பு நிலையில தொடர்ந்து எதிர்ப்புகள் கடைபிடிச்சிட்டு வரோம். ஆனா ஏன் இயற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தரப்புல இருந்து கண்டிப்பான முறையில அவங்களுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணுங்கிறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம். அதனால தான் கொண்டு போய் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கோம். 18 வயசு எப்ப வரும் அப்படின்னு சொல்லி காதலுங்கிற போர்வையில நாடக காதல்ல அந்த பிள்ளைங்களை வீழ்த்துன்னு சொல்லி திட்டமிட்டு கும்பல்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் அருகில் முகாமிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா 18 வயசுல ஒரு பெண் பிள்ளைக்கு காதலுங்கிற பொருளை தொல்லை கொடுத்து அவங்க காதலுங்கிற பொருளை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, தாலி கட்டிட்டாங்க அப்படின்னா, 18 வயசுல தாலி கட்டினா அந்த பெண் பிள்ளையோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுமா, அந்த பிள்ளையால ஒரு லட்சியத்தை அடைய முடியுமா? 18 வயசுல திருமணம் முடிந்த உடனே அது குழந்தையை பெற்று அடுப்படியில் முடங்கி போயிருது. அப்படி அந்த மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு இது மிகப்பெரிய தடையா இருக்கும். இந்த காதல் 18 வயதுக்குள்ள வர காதல் மிகப்பெரிய தடையா இருக்கும். இதை மெரிய அளவுல திட்டம் போட்டு தமிழகத்துல பெண்கள் முன்னேற்றம் அடையக்கூடாது, எந்த துறைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த காதல்ங்கிற விஷயத்தை கையில எடுத்திருக்காங்க. அப்படிங்கறதையும் நாங்க தாக்கல் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுவரைக்கும் இந்த பிள்ளைங்களை கூட்டு போன இதுவரைக்கும் 18 வயசுல காதலுங்கிற பொறுவையில கூட்டு போன பிள்ளைங்க எந்த பிள்ளையும் இவனுங்க யாருமே கூட்டு போனவும் படிக்க வைக்கிறது இல்ல. அதுகளுக்கு முறையான அதோட லட்சியத்தை அடையணும்னு சொல்லி யாரும் 6 மாசம் 7 மாசத்துல கைவிட்டு இருக்கானுங்க. இதுதான் நடந்திருக்குங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். தொலைநோக்கு பார்வையில தான் இந்த அறிக்கையை நாங்க தாக்கல் பண்ணியிருக்கோம். ஏன்னா 200% பெண் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஒரு கலெக்டர் ஆகணும், நீதிபதி ஆகணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது 21 வயசு தான் அந்த பெண் பிள்ளைக்கு மெச்சூரிட்டியே வரும். நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை நம்ம எப்படி வாழணுங்கிறது 21 வயசு தான் தெரியும். ஆனா சட்டத்தை காரணம் காட்டி இவங்க எல்லாம் 18 வயசுல பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை லட்சக்கணக்கான பெண் பிள்ளைகள் இன்னைக்கு அடுப்படியில கிடக்குன்னா இது இந்த காதல் தான். அப்போ பிஎம்டியோட நிலைப்பாடுங்கிறது ஆணவ கொலைகளே நடக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆணவ கொலைகள் என்னன்னா நடக்கு, அதுல மாட்டுக்கருத்தே கிடையாது. எப்படின்னா ஆணவ கொலைங்கிறது இவங்க பேர் வச்சது ஆணவ கொலை. ஒரு கொலை நடக்குது, அதுக்கு ஆணவ கொலை பேச்சுக்க. அப்போ பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி காதலிச்சு தாய் தாப்பரை விட்டுட்டு ஓடிடணும்னு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தற்கொலை பண்ணிருக்கதா ஆய்வறிக்கையே சொல்லுது. அப்ப அதையெல்லாம் உசுரா யாருமே உயிரா எதுவுமே யாருமே நினைக்கல. ஒரு சில குடும்பத்துல உள்ள ஒரு சிலர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நம்ம தற்கொலை பண்ணி நம்ம இறக்க போறோம், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை வம்பா போயிருமேன்னு சொல்லி பிள்ளைகளுக்காண்டி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவசரப்பட்டுருந்தாங்க. அப்படி அவசரப்படக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து, அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. சட்ட ரீதியா எதுவுமே அணுகணுங்கிறதையும் பிஎம்டி இதுல வலியுறுத்தது. இதுக்கு ஏன் தனி சட்டம் தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை நீங்க சொல்றீங்க? அது புதுசா ஒரு சட்டம் இயற்றுறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? அதாவது இந்தியா முழுவதும் ஒரே சட்டம் தான் இன்னைக்கு இருக்கு. பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள், சட்ட மாமதிகள் எல்லாம் சேர்ந்து இயக்கின சட்டத்துலதான் இந்திய அரசாங்கம் இன்னைக்கு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அனைத்து மக்கள் இன்னைக்கு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனைத்து சட்டப்பிரிவும் நல்லா தான் இருக்கு. ஏற்கனவே ஏற்றின சட்டங்களே நல்லா தான் இருக்கு. இவங்க புதுசா எதுவுமே தெரியாத, அதாவது எப்படின்னா பெண் பிள்ளைகள் வாழ்க்கையை முடக்க வேண்டும், அவர்கள் அதிகாரத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பிற்பாத எப்படின்னா அந்த மாதிரி சிந்தனை கொண்ட இயக்கங்கள் தான் இந்த சட்டத்தை யாருமே இந்த சட்டத்தை விரும்பவும் இல்லை, யாரும் இந்த சட்டத்தை கேட்கவும் இல்லை. யாருக்கு பயன்பெறுதோ அந்த சட்டத்தை வச்சு எப்படி மிரட்டலாம், எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம் நினைக்கக்கூடிய இயக்கங்கள் தான் கிடந்து மல்லு கட்டுதாங்க. இந்த சட்டத்தை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி அதனாலதான் சொல்றேன். ஏற்கனவே ஏற்றப்பட்ட
திருத்தப்பட்ட சட்டங்கள்ல வந்து பெண்களுக்கு எதிராக சதி, மிரட்டல், பெண் வன்கொடுமை, இப்படி நிறைய சட்டங்கள் வந்து இருக்கு. அதை முறையான முறையில அரசு வந்து சட்டத்தை வந்து அமல்படுத்தினாலே, பயன்படுத்தினாலே, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பயன்படுத்தினாலே இந்த மாதிரி புதிய சட்டங்கள்லாம் வந்து தேவைப்படாது. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கப்படும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் வந்தா என்ன மாதிரியான அபாயம் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே SC/ST சட்டத்தால, எண்ணற்ற பொய் வழக்குகளால நாடு முழுவதும் உள்ள பிசி எம்பிசி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த PCR சட்டத்தை வச்சுதான் எல்லாத்தையுமே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணங்கள், பிசி எம்பிசி மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணம் முதற்கொண்டு அவங்களுக்கு அந்த சட்டத்தின் கீழே பலனை வந்து அவங்க பெற்றுக்கிட்டே வராங்க. இப்ப ஏற்கனவே வந்து அதாவது தப்பான அறிக்கைகளை ஒரு சிலர் வந்து அந்த ஆணையத்துல வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல 54 கொலைகள் ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணுங்க. ஆனா அரசு ரெக்கார்டு படி, கெஜெட் படி வந்து 4 மர்டர் தான் ஆணவ கொலை நடந்திருக்கு. அப்ப இதுலயே இப்படி பொய் சொல்றாங்க. மயிலாடுதுறையில 14-15 வயசு ஒரு பெண் குழந்தைய காதலுங்கிற பொருவில கூட்டி கொண்டு போய் தற்கொலை பண்ணிட்டு அந்த பிள்ளைய வந்து வாழ வைக்க முடியாம பேசி எப்படியோ ஒரு இது அந்த பிள்ளை 2 இறந்துருது. அத ஆணவ கொலைன்னு சொல்லி மாத்தி கவர்மெண்ட் 6 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினதா தகவல் வந்திருக்கு. கவர்மெண்ட்டும் பயந்து போய் அவங்களுக்கு கொடுத்ததா வந்திருக்கு. அப்ப இப்ப பாருங்க, அந்த சட்டம் ஏற்க முன்னக்கூட்டியே தற்கொலையவே ஆணவ கொலைன்னு சொல்லி மாத்தி பணம் பறிக்காங்க அப்படின்னா, சட்டத்தை ஏற்றுனாங்கன்னா அந்த சட்டத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம். இவங்க வந்து இந்த மக்களை கொடுமைப்படுத்துவாங்க. பெற்றோர்கள் மிகப்பெரிய அச்சத்துல இருக்காங்க. மிகப்பெரிய அச்சத்துல தாம் பெத்த மகளை, தாம் பெத்த பிள்ளைய வந்து திருமணம் முடிக்குது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாது என் மகா திருமணம் முடிச்சிருப்பாளோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க அப்படியே திருமணம் முடிச்சிட்டு காதல்ங்கிற பொருளை போயிட்டாலும் கூட்டு வந்து நிக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு பேச கூட வாய்ப்பு. 18 வயசு ஆன உடனே அவங்க காதல் போர்வில கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அழைச்சுக்கிட்டு அந்த பையன் கூட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் அந்த பிள்ளைய பார்க்கவே முடியல. இது என்ன சட்டம்? அப்ப இந்த மாதிரி இப்பவுமே இவ்வளவு கொடுமை இருக்க இந்த மாதிரி சட்டங்களால மிகப்பெரிய அளவுல பெண் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அச்சுறுத்தலா இருக்குங்கிறதா எங்களுடைய கருத்து. தலித் சமூகங்கள் மற்றும் தலித் ஆதரவு அமைப்புகள் வந்து இந்த ஆணவ கொலைகளால ரொம்ப நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு வந்து பயமா இருக்கு, அதனால இந்த சட்டம் வேணும்னு கேக்குறாங்க. அவங்களுடைய இடத்துல இருந்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதே தலித் சமுதாயத்துக்குள்ள நடக்கக்கூடிய கொலைகள் என்பது நிறைய நடந்திருக்கு. சமீபத்துல கோவில்பட்டியில் கூட துடிக்க ஒரு பையனை வந்து அந்த பெண்ணோட தகப்பன் வந்து கொலை செய்தார்கள். இதையெல்லாம் தலித் அமைப்புகள் கொண்டு போய் ஏன் போராட மாட்டாங்க, ஏன் அதை பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் வந்து ஏற்படுது. அதனால் இவர்கள் மட்டும்தான், அதாவது என்னன்னா இவர்களுடைய இந்த முக்கியமான குறிப்பிட்ட இயக்கங்கள், அந்த சமூக பட்டியலின மக்களுக்காக நான் போராடுகிறேன் சொல்லி இருக்கிற அந்த இயக்கங்கள் ஒரு நாளாவது மேடையில் வந்து தங்களுடைய இளைஞர்கள் நல்ல படிங்கடா, நல்ல அரசு உத்தியோகத்து போங்கடா, தொழிலதிபர் ஆகுங்கடா அப்படின்னு இவங்க எந்த மேடையிலும் பேசுறது இல்ல. காதலி அடுத்தவங்க முன்ன கட்டிட்டு வா, வந்து கூட்டிட்டு வா, இதை தவிர இவங்க எதுவுமே சொல்லல. சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா கலப்பு திருமணம் பண்ணா சாதி ஒழிஞ்சிருமா? இதுல என்னன்னா போதாத குறைக்கு சட்டத்தை பாருங்க, கலப்பு திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு கவர்மெண்ட் பணம், அரசு உத்தியோகம், இதெல்லாம் சட்டத்துல இருக்குங்க. இதையெல்லாம் காணாது அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அதைத்தான் நாங்க வந்து எதுக்கும் இந்த தலித்திய அமைப்புகள் வேண்டுமென்றே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ண வேண்டிய ஒரு நோக்கத்துல தான் இவர்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற சட்டங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு மிக அச்சுறுத்தலா இவங்க இருக்காங்க. இவங்க வந்து ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, அவங்க வந்து நாங்க பயப்படுறோம், எங்களுக்கு வந்து அச்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தோணியில பேசுறாங்க. அதாவது என்னன்னா, அச்சப்பட்ட காலம் போயிட்டுன்னு சொல்லி அவங்க தான் வந்து திருப்பி அடி அப்படின்னு அவங்க தான் பாட்டும் படிச்சுக்கிட்டாங்க. இன்னொரு குரூப், ஒரு ஜெராக்ஸ் குரூப் ஒன்று இருக்கு பாத்துக்கோங்க. அது பாத்தீங்கன்னா அது ரோடா பெயிண்ட் டப்பா வச்சுக்கிட்டு நாங்க தான் பாண்டியரு, நாங்க ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்றாங்க. மாதிரி இவங்க ஏன் பயப்படணும்? இவங்களை கண்டு பொதுமக்கள் பயந்து வந்து போதாதான் அந்த சட்டத்தை வச்சு எல்லாத்தையும் பொதுமக்களை பயமுறுத்துறாங்களே. அதனால இதெல்லாம் கட்டுக்கதை. அவங்க வந்து மிக நல்ல நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க. அதை நான் பாராட்டுறேன், மனசார நாங்க ஏத்துக்கிட்டோம். சரிசமமா இன்னைக்கு அவங்க வந்து தொழில்கள்லயும் அவங்க வந்து அரசு உத்தியோகத்திலையும் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி சட்டங்களை வந்து புதுசா ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பிசிஎம்பிசி மக்களுடைய பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம்ங்கிறது எங்களுடைய கருத்து. இந்த அறிக்கையில பிசிஎம்பிசி மக்களுடைய மன வலியை எந்த அளவுக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க? பாதிக்கப்பட்ட, அதாவது தவறா குற்றம் சாட்டப்பட்ட குடும்பங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இதுல சேர்க்கப்பட்டிருக்கா? உண்மையிலே சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எந்த மாதிரியாக அவங்க பாதிக்கப்பட்டாங்க, காதல் இதனால எவ்வளவு விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் வந்து காதலிச்ச உடனே போய் வந்து ஒரு முன்கோவப்பட்டு அறுவலோ கத்தியா எடுக்கிறது இல்ல அப்படிங்கறதையும் நாங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறோம். காதலிக்கிற அந்த பெண்ணோட சகோதரர்களுக்கு இந்த காதலுங்கிற போர்வையில நாடக காதல் பண்ணக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல உன்னுடைய தங்கச்சி போட்டோ
போட்டா போட்டுருவேன், அக்காவை போட்டா போட்டுருவேன், நான் இத்தனை நாள் பழகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் தொழில மிரட்டுறது, அதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல போட்டுருந்தாங்க. அது ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு சில கொலைகள் வந்து நடந்து போயிருது. இது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும். வன்முறை எந்த காலத்திலும் தீர்வாகாது என்பதில் PMT உறுதியாக உள்ளது. அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கும் பெற்றோர்களை பாதுகாப்பதற்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது மாதிரியான காதல் திருமணங்கள்ல இல்ல கலப்பு திருமணங்கள்ல பெற்றோர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அம்சங்களை இந்த அறிக்கையில சேர்த்திருக்கீங்களா? சேர்த்திருக்கிறேன். அதாவது என்னன்னா, இது போன்ற நிகழ்வுகள்ல பெற்றோர்களுக்கு பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் தன்னுடைய மகள் திருமணம் பெண்ணுக்கு திருமணம் என்று ஒன்று அந்த ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ்ல போய் அவங்க திருமணம் முடிக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு கண்டிப்பான முறையில இன்டிமேஷன் கொடுக்கணும். ஒரு கைதி ஒரு சிறைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனை கைது பண்ணும் பொழுது 24 மணி நேரத்தில் ஒரு வீட்டுக்கெல்லாம் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு அடிப்படை சட்டமே இருக்கு. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு தான் இந்த மாதிரி எந்த ஒரு, அதாவது தான் பிள்ளை 18 வயசுல போயிட்டா கம்ப்ளைண்ட் போனா கூட என்ன ஆயிருது, அவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து வீடியோ கால் போடுவாங்க, வீடியோ கால் பேசுவாங்க. அவங்க ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பையனை திருமணம் பண்ணிருக்கு, திரும்பி நீங்க பேசக்கூடாது, நீங்க பேசினா உங்க மேல ரிமாண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற கட்டம் போயிருது. இத்தனை ஆண்டு காலமா பெத்த பிள்ளைய வளர்த்து அப்ப அந்த பெற்றோர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், பெற்றோர்களுக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிறத நாங்க நிறைய விஷயங்கள் அந்த அறிக்கையில வச்சிருக்கிறோம். இது மாதிரியான கொலைகள், அதாவது ஆணவ கொலைகள் நடந்தா அதுல விசாரிக்கிறது அடிப்படை விசாரணை இல்லாம ஒரு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், சட்ட நிபுணர் மற்றும் ஒரு சமூக ஆர்வலர் சார்ந்த ஒரு குழு தான் இதை விசாரிக்கணும்னு உங்க அறிக்கையில கூறியிருக்கிறீங்க. அந்த மாதிரியான கோரிக்கை சாத்தியமாகும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பான முறையில மக்களை பாதுகாக்கத்தான அரசாங்கம் எவ்வளவு லேட் ஆனாலும், அதாவது எத்தனை காலங்கள் ஆனாலும் மக்கள் பாதுகாப்பு இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இது போன்ற ஆய்வறிக்கைகளை பண்ணி தான் அதாவது என்னன்னா இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கறத அரசு உணர வேண்டும். இப்ப இதுல இந்த அறிக்கையில திட்டமிட்ட காதல் வலை, அதுக்கப்புறம் ஏமாத்தி காதலிக்கிறது, சில இடங்கள்ல மிரட்டி காதலிக்கிறது, அந்த மாதிரியான அம்சங்களை இந்த அறிக்கையில நீங்க சேர்த்திருக்கிறீங்களா? ஆமா, அதாவது இந்த பெண் பிள்ளைகளை எப்படி எந்த மாதிரியான 18 வயது ஒரு நாள் 18 வயது ஒரு நாள் அந்த பெண் பிள்ளைகளை தொடர்ந்து அவங்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தி அந்த உணர்வுகளை தூண்டி அவர்களை காதலுங்கிற பொறுவில கொண்டு போயிட்டு காதல் இது பல விஷயத்துல, அதாவது எப்படின்னா நிறைய பெண் பிள்ளைகள் ஒருதலை காதலா கொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருடங்கள்ல 27 பிள்ளைங்களை காதலிக்கல அப்படின்னு சொல்லி கொலை செஞ்சிருக்கானுங்க. அந்த மாதிரி கொலைகளை நான் உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஒருதலை காதலால் கொலை செய்யப்பட்ட நிறைய பிள்ளைக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, எந்த தண்டனையும் ஆகல அந்த குற்றவாளிகளுக்கு. இது போன்ற அந்த மாதிரி விடயங்களை எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்ல. இந்த தலித்திய அமைப்புகளும் அது பத்தி வாய் திறக்கதே கிடையாது. அப்ப அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு பயந்துருது. நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா பயந்துருந்தாங்க, அத்தாடி இவனை காதலிக்கலன்னா நம்மள எதுவும் கொலை செஞ்சிருவானோ, நம்ம அம்மா அப்பா சரியில்லையே, பாதுகாப்பு இல்லையே அப்படிங்கிற நினைவுக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வம்பா போயிருக்கு. நிறைய பிள்ளைங்களுடைய காதலிச்ச பிள்ளைகளை 18 வயசுல காதலுங்கிற போன பிள்ளைல எந்த பிள்ளையும் கலெக்டர் ஆயிருக்கா, நீதிபதி ஆயிருக்கா? ஒரு தகப்பன் இருந்து பிரிச்சு நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கான். தான் மகளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மகளை பிரிச்சு கொண்டு போய் அந்த பிள்ளைய கொண்டு போய் மறுபடியும் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கானா, அதை ஒரு தொழிலதிபர் ஆக்குறானா, அதோட லட்சியத்தை நிறைவேற்ற எவனா துணை இருந்திருக்கானா? தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இது எடுத்தா எல்லாம் ஜீரோ தான். எத்தனையோ பிள்ளைகள் காதலிச்சு ஓடி போன பிள்ளையெல்லாம் கொலை செஞ்சிருந்தானுங்க, இல்லைன்னா கற்பமாக்கி நடுரோட்டில் விட்டுருந்தானுங்க, இல்லைன்னா டைவர்ஸ். இப்படிதான் இருக்கு. ஒரு விஷயமாவது காதல் 18 வயசுல கூட்டு போன பிள்ளை கலெக்டரா இருக்கு, நான் கலப்பு திருமணம் பண்ணிட்டு வந்தேன், நான் இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். நான் நல்ல இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 18 வயசுல நான் சொல்றது சின்ன பிள்ளைகளை பூரா ஏமாத்தி இந்த மாதிரி நிறைய பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை இந்த விடயம். இதுக்கு முன்னதாக நீங்க டிவி ஷோக்கள்ல பேசினதா இருக்கட்டும், பழைய பேட்டிகள்ல கொடுத்ததாகட்டும், இந்த அறிக்கை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா ஆகட்டும், எல்லா நேரங்கள்லயும் நீங்க காதலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்களை நம்ம பார்க்க முடியுது. உண்மையாகவே நீங்க காதலுக்கு எதிரானவர்கள்? உண்மையிலே நாங்க காதலுக்கு எதிரி கிடையாது. அந்த சமூகத்துல பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காதலை நாங்க ஒரு நாளும் ஏத்தது கிடையாது. நாங்க எப்படின்னா உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய காதலெல்லாம் நாங்க ஒரு நாள் ஏத்து கிடையாது. நாடக காதலை தான் நாங்க எதிர்க்கும். திட்டமிட்டு பெண்களை நடுரோட்டில் விட்டுட்டு போகணும், குறிப்பிட்ட சாதி பெண்ணை தான் நம்ம விரும்பணும், லவ் பண்ணணும், அதெல்லாம் நம்ம ரோட்ல விடணும் அப்படின்னு திட்டமிட்டு பண்ணதாங்கல்ல. இந்த காதலை தான் நாங்க உண்மையிலே இருக்கிறோம். புராண காலத்துல இருந்து, சங்க காலத்துல இருந்து, இலக்கிய காலத்துல இருந்து எல்லா காலத்திலுமே பெண்களுக்கு நல்ல தனி உரிமை இருந்திருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய கணவனை தேர்ந்தெடுக்க உரிமை எல்லாம் நம்ம மன்னர்கள் காலத்திலே கொடுத்திருக்காங்க. இவங்க சும்மா இப்ப அவர் வாங்கி கொடுத்தாரு பெண் உரிமை, இவர் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி இவங்க ஃப்ராட் விட்டுட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அமைப்புகள் தான் இந்த நாட்டுக்கும் நாட்டு நலனுக்கும் தேசத்துக்கு விரோதமான கட்சிகள் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள், பெண் பிள்ளைகள் விவகாரத்துல காதல் விஷயத்தை எடுத்து இவங்க பண்றது இந்த மாதிரி அமைப்புகள் தான். அதனால அந்த அமைப்புகள் அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களால் ஏற்றுக்கொள்ளாத இயக்கங்கள் இவங்கெல்லாம் அவர்களுடைய பேச்சை கேட்டு இந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றக்கூடாதுன்னு எங்களுடைய கருத்து. இப்போ திருமண வயதை உயர்த்தணும் அப்படிங்கிறது
உங்களுடைய நீண்ட கால கோரிக்கையா இருக்குது. 21 வயதா பெண்ணுடைய திருமண வயதை உயர்த்தினதுனால மட்டும் இது மாதிரியான கலப்பு திருமணங்களையோ இல்ல நாடக திருமணங்களையோ வந்து தடுத்துட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? 21 வயதுல அந்த பெண் வந்து தனக்கு யாரை திருமணம் முடிக்க வேண்டிய விருப்பம் வந்து கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து அனுபவம் வந்திருக்கும், நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கும். காலேஜ் எல்லாம் முடிச்சு படிப்பை முடிச்சு நாளைக்கு வந்து ஏன்னா கணவனே கைவிட்டாலும் தான் படித்த படிப்பு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து உறுதியா இருக்கும். சில பெண்களுக்கு வேலை கிடைச்சிரும். அப்ப வாழ்க்கையில செட்டில் ஆன உடனே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இப்படி நடு ரோட்ல கொண்டு விட்டுட்டு போனாலும் அது தற்கொலை பண்ணாது. தகப்பனும் சரி நம்ம பிள்ளை படிச்சிருக்கா, நம்ம பிள்ளை படிச்சிருக்கா, நம்ம பிள்ளை நல்ல உத்தியோகத்துல இருக்கா அப்படிங்கிற கவலையும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்துலயாவது இருப்பாங்க. கவலைப்பட மாட்டாங்க பெற்ற பிள்ளைல. அதாவது 21 வயசுல அந்த பிள்ளைக்கு மெச்சூரிட்டி வந்துடும். 18 வயசுல எப்படி மெச்சூரிட்டி வரும்? +2 முடிச்சிட்டு போன உடனே நீ காதலுங்கிற பொருளை கூட்டு போய் அப்படி படிப்பு நின்று இருந்தல. அப்ப 21 வயசு என்பது உலக சுகாதார அமைப்பே வந்து ஒரு பெண்ணோட வந்து குழந்தை பெற்றுக்கிடக்கூடிய தன்மை 21 வயசுல தான் வருதுன்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு சொல்லி இருக்கு. 18 வயசுல இப்ப பெண் வந்து இப்ப இந்த குழந்தைகளை பெற்றுக்கிட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் அடிப்படையில கிடக்கும் பொழுது இதெல்லாம் வந்து பார்க்க வந்து அந்த பெற்றோர் விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் நாங்க இந்த சட்டத்தை வந்து எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏற்றக்கூடாது. இப்போ ஊடகங்களுக்கும் சமூக வலைதளத்தை பயன்படுத்துபவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? அவங்களுக்கு என்னென்ன அறிவுரைகளை சொல்ல விரும்புறீங்க? அதாவது எப்படின்னா, முறையா ஊடகத்தை வந்து கையாளுறவங்க, சில வந்து தினந்தோறும் வந்து உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறவன், இவங்க யாரும் வந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து கருத்துக்களை வந்து பதிவு செய்வதில் அப்படியே பதிவு செய்தால் நல்ல கருத்துக்கள் தான் பதிவு செய்யறாங்க. மிகப்பெரிய நெட்வொர்க் அமைச்சு திட்டமிட்டு இந்த மாதிரி காதல்களை ஊக்குவிக்கணும், இந்த மாதிரி கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல பல்வேறு நபர்களின் பெயர்ல கணக்குகளை வைத்து ஒரே இடத்துல இருந்து இன்ஸ்டியூட் வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவங்க இருந்து செயல்படுத்துறாங்க. அதுல சமூக வலைதளங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து அவனை நிலைகுலைய செய்யணும் அப்படின்னா அவனை பத்தி தரகுறவா பேசணும், அவனுடைய மனைவி பத்தி அவனோட பிள்ளைகளை பத்தி இதெல்லாம் தரகுறவா பேச அவன் நிலை குனிஞ்சிருவான் அப்படிங்கறத எடுத்துதான் இவங்க மிகப்பெரிய ஆயுதமா சமூக வலைதளங்களை பயன்படுத்துறாங்க. இதை வந்து அரசாங்கமும் காவல்துறையும் சைபர் வந்து கவனிக்கணும். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சமூக மோதல்கள் வந்து சமூக வலைதளங்களை கவனிக்காம விடாதனாலதான் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத பல திருப்பு காவல்துறை வந்து உணர்ந்திருப்பாங்க. அதனால அதன்படி இது போன்ற நிறைய வந்து ஐடிகள் வந்து போலியாக உருவாக்கப்பட்டு இன்று சமூக மோதலுக்கு வந்து மிகப்பெரிய வித்திட அமைது. அவர்கள் அது மீது நடவடிக்கை எடுக்கும். ஊடகங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கையாளுதுன்னு நீங்க பாக்குறீங்க? ஊடகங்கள்ல வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமான பேர் வந்து இன்னைக்கு வந்து அதுல இருக்கிறாங்க. அவங்க பொதுவா நடந்துக்கிடணும் அப்படிங்கிற இது இல்லாம தான் பிறந்த சமூகத்துக்கு விசுவாசமா அவங்க இருக்கிறதுனால அந்த விஷயங்களை எல்லாமே அவங்க வந்து, அதாவது தாழ்த்தப்பட்டவன் யாரும் சொல்றது இல்ல, யாரும் எந்த சாதி சொல்லி பேசுறது இல்ல, ஆனா உடனே இவர்கள் ஜாதி சொல்லி திட்டி விட்டாங்கன்னு சொல்லி ஊடகங்கள் வந்து சரியா முறையா விசாரணை செய்யாமல், முறையா ஆய்வு செய்யாமல் அவர்கள் வந்து தன்னுடைய ஊடகத்தை வந்து எப்படின்னா அந்த டிஆர்பி ரேட் அதுக்காண்டி இவர்கள் வந்து செயல்படுறாங்க. அதுல பிசிஎம்பிசி மக்கள், எண்ணற்ற மக்கள் வந்து அப்பாவி மக்கள் வந்து மாட்டிக்கிடுறாங்க. அதனால ஊடகங்கள் தன்னுடைய பொறுப்பு உண்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த அறிக்கைங்கிறது காதலித்து திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு பாதுகாப்பானதா இருக்குமா அல்லது பெற்றோர்களுக்கு ஆதரவா இருக்கும்? இந்த அறிக்கை வந்து முழுக்க பிசிஎம்பிசி மக்களுடைய பெற்றோர்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இது அமையும். எங்களுடைய அறிக்கையை பார்த்து அதனை செயல்படுத்தினாலே தமிழகத்தில் பெண் பிள்ளைகள் நிம்மதியா வாழும், பெண்கள் உயர்ந்த இடத்துக்கு போயிருவாங்க, அவங்களுடைய லட்சியத்தை அடைஞ்சிருவாங்க. பெற்றோர்களுக்கு எந்தவித சங்கடமும் இல்லாத அளவு பெற்றோர்கள் நிம்மதியா வாழ்வார்கள். இந்த அறிக்கையும் தாண்டி உங்க தனிச்சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரப்பட்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அந்த தனிச்சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது அதற்கான அம்சங்களை மீறி அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அதில் உள்ள அம்சங்களை, சட்டத்தின் வரைவுகளை எந்தெந்த மாதிரி இயக்கியிருக்காங்க என்பதை பார்த்துவிட்டு தான் அடுத்த கட்ட அதில் கண்டிப்பான முறையில் மீண்டும் SC/ST சட்டம் மாதிரி இவன் என்னை ஜாதி சொல்லி திட்டுனா அப்படின்னா உடனே கேஸ், வேற எந்த இதுவும் கிடையாது, விசாரணை அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் பிசிஎம்பிசி மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம். இந்த விஷயத்துல வந்து பிசிஎம்பிசி மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தற்போது நீங்க பாத்தீங்கன்னா, தற்போது மயிலாடுதுறையில இளம்பெண் அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணி வந்து தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய லெவல்ல அதை கொலையா மாத்ததுக்காண்டி முயற்சி பண்ணாங்க ஒரு சில அமைப்புகள். இதை பார்த்துட்டு, ஏண்டா 14 வயசு பிள்ளைய கூட்டு போய் காதலுங்கிற பொருளை கூட்டு போய் அந்த பிள்ளை செத்து போன பிள்ளைய வச்சு பாடிய வச்சு பணத்துக்காண்டி இப்படி போராடுங்களே அப்படின்னு சொல்லி தமிழகத்துல பிசிஎம்பிசி மக்கள் அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்த பாதிப்பை வைத்துதான் ஒண்ணு சேர்த்துக்கிட்டே வராங்க. தமிழ்நாடு முழுவதும் பெண் பிள்ளைகள் இவர்களால் பாதிக்கப்படுது நினைச்சு மிகப்பெரிய லெவல்ல எனக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான போன் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல பிசிஎம்பிசி மக்களிடையே இருந்து நாங்க உறுதுணையா இருக்கோம், நீங்க தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய லெவல்ல ஒரு அமைப்பு உருவாக்குங்க, அனைத்து சமூக மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ முக்கிய நபர்கள்லாம் எனக்கு போன் பண்ணாங்க, பேசினாங்க. அதனால ஆட்டோமேட்டிக் பிசிஎம்பிசி மக்கள் வந்து ஒருங்கிணைஞ்சிருவாங்க. அது மிகப்பெரிய ஒரு எழுச்சி இனி வருங்காலம் இருக்கும். நீங்கள் சமர்ப்பித்த அந்த
அறிக்கையை பார்த்துட்டு பாஷா ஆணையம் என்ன சொன்னாங்க, உங்களுடைய கருத்துக்களை அவங்க எந்த அளவுக்கு உள்வாங்கிட்டாங்க, நீங்க சொன்ன கருத்துக்களை அவங்க கேட்டாங்களா நேரில், அதை எந்த முறையில அவங்க செயல்படுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க? அவங்க இந்த அறிக்கையெல்லாம் நாங்க படிச்சு பார்க்கணும். ஆனா ஆரம்பமே ஒரு 50 வேர்ட்ஸ் படிச்சு பார்த்தாங்க. படிச்சு பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறோம். மிக அருமையான முறையில யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம நீங்க இதை உருவாக்கிய மிக அம்சமான ஒரு அறிக்கையா இது இருக்கும் நான் நம்புதேன். உண்மையிலே நீங்க பேசின வார்த்தைகள் அத்தனையும் நாங்க பதிவு பண்ணிக்கிட்டோம். அது போக அறிக்கை கொடுத்ததுக்கு போக நம்ம பேசினதையும் அவங்க நோட் பண்ணி வச்சாங்க. தென் தமிழகத்தினோட நிலைமை என்ன, வட தமிழகத்தினோட நிலைமை என்ன, உள்ள பெண் பெண் பிள்ளைகள் என்ன நிலைமையில இருக்கு, ஆய்வு படி என்ன சொல்லுது, இதையெல்லாம் நம்ம சொன்னோம். பெற்றோர்களுடைய வழிகளையும் சொன்னோம். அவங்க எல்லாம் மனசார ஏத்துக்கிட்டு உண்மையிலே இது நியாயமானதுதான், அதனால சரியான நாங்க எடுப்போம், அரசுக்கு தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான சம்பவங்கள்ல பொய்யான குற்றச்சாட்டுகளால பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் வழங்கப்படணும், பொய்யா குற்றச்சாட்டு சொல்றவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிற அம்சங்களை இதுல சேர்த்திருக்கிறீங்களா? ஆணவ கொலை என்று விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அப்படி ஏதேனும் தப்பி தவறி இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால், குற்றச்சாட்டுகள் வந்தால், கலெக்டர், எஸ்பி, சட்ட நிபுணர்கள் இவர்களை தலைமையாக வைத்து உண்மைத்தன்மையை அறிந்துதான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பொதுவா வழக்கு பதிவு செய்து தவறு செய்யாத நபர்களையும் குடும்பத்தினரையும் தண்டிக்க கூடாது என்று மிக தெளிவாக அதுல நாங்க பதிவு செஞ்சிருக்கிறோம். பொய்யான குற்றச்சாட்டுகளை பொய் புகார்கள் அளித்தால் அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும். இருக்கிற சட்டத்தின்படி தண்டனை வழங்கணும். அவங்களை தண்டனை வழங்காம விட போய் தான் இவங்க அடுத்தடுத்து பொய் வழக்குகள் எல்லார் மீதும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதையும் தெளிவா பதிவு பண்ணிருக்கோம். நன்றி.